இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி மிளகுலாம் அரைச்சு ஊத்தி ஒரு முட்டை குழம்பு இந்த டேஸ்ட்ல நீங்க செஞ்சிருக்கவே மாட்டீங்க. இந்த ஒரே கிரேவி 3 வேளைக்குமே பொருத்தமா இருக்குங்க. பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 4 கிராம்பு, 1 பட்டை போட்டு வாசனை வர வறுப்பட்டதும் இஞ்சி பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம், 1 தக்காளியும் போட்டு வதங்கினதும் 1/4 மூடி தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்து வதக்கிட்டு அரைச்சு வச்சுக்கலாம். 3 முட்டையை உடைச்சு ஊத்தி பொடியா நறுக்குன வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு சாஃப்டா ஆம்லெட் போட்டுக்கோங்க. நல்லா வேக வச்சிடக்கூடாது. பேன்ல எண்ணெய் ஊத்தி சோம்பு, கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நாம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் போட்டு நல்லா வதங்கினதும் உப்பு போட்டு திட்டமா தண்ணி ஊத்திக்கோங்க. இந்த குழம்பு தண்ணியா இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியா இருந்தா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஆம்லெட் அதுல போட்டு மீடியம் ஃபிளேம்ல வச்சு கொதிக்க விடுங்க. இந்த ஆம்லெட்டோட குழம்பு கொதிக்க கொதிக்க வாசனை வீடே மணக்கும். சுட சுட சாதத்தோட சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணணும்.